என் அன்பு குழந்தையே, இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது தற்செயலானது அல்ல. உன் இதயத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களை நான் அறிவேன். இன்று உன்னோடு தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். உலகத்தார் அனைவருக்கும் நான் சொல்லாத சில ரகசியங்களை இன்று உன்னிடம் பகிரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு விசேஷமான மாற்றத்தை இன்று நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். இது வெறும் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. இது உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் முற்றிலுமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமை. உன் வாழ்க்கையில் மூடப்பட்டிருந்த ஒவ்வொரு கதவும் இப்போது திறக்கப்படுகின்றன. உன் முன்னே தடையாக நின்ற கோட்டைகள் தகர்க்கப்படுகின்றன. பரலோகத்தின் ஜன்னல்கள் உன்மேல் திறக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஆசீர்வாதம் உன்மீது பொழியப்படுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை எந்த ஒரு சக்தியாலும், அது இயற்கையானாலும் சரி அல்லது ஆவிக்குரிய தடையாக இருந்தாலும் சரி, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை பற்றி நீ ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். சத்துரு உன்னை பல ஆண்டுகளாக நம்ப வைத்திருக்கும் ஒரு பொய்யை நான் இன்று உடைக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உன்னுடைய திறமையாலோ அல்லது நீ செய்த பெரும் காரியங்களாலோ உனக்கு கிடைக்கவில்லை. நீ எத்தனை முறை ஜெபித்தாய், எத்தனை முறை ஆலயத்திற்கு சென்றாய், அல்லது நீ எவ்வளவு சரியாக நடந்து கொண்டாய் என்பதன் அடிப்படையில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை. இந்த ஆசீர்வாதம் என் சுபாவத்திலிருந்து வெளிப்படுகிறது, உன்னுடைய முயற்சியிலிருந்து அல்ல. நான் ஆசீர்வதிக்கிற தேவன், அதுவே என் அடையாளம். நான் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த படைப்பாலும் அந்த ஆசீர்வாதத்தை உன்னிடம் வந்து சேருவதை தடுக்க முடியாது. நீ தகுதியற்றவன் என்று உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் சத்துருவின் விதை. நான் உன்னை உலகத் தோற்றத்திற்கு முன்பே தேர்ந்தெடுத்தேன். அந்த தேர்வு உன் சூழ்நிலைகளை பொறுத்து மாறாது. உன் குடும்ப வரலாற்றில் பல தசாப்தங்களாக தொடர்ந்து வரும் சில கசப்பான உண்மைகளை நான் அறிவேன். உன் முன்னோர்கள் முதல் உன் பெற்றோர்கள் வரை அனுபவித்த வறுமை, நோய்கள் மற்றும் போராட்டங்களின் சுழற்சியை நான் பார்க்கிறேன். கஷ்டப்பட்டு உழைத்தும் கையில் எதுவும் தங்காத வறுமையின் கோலம், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பரவும் நோய்கள், எப்போதும் உடைந்து போகும் உறவுகள் மற்றும் பிரிந்து வாழும் குடும்பங்கள் என பல சங்கிலிகள் உன்னை பிணைத்துள்ளன. ஒருவேளை நீயும் அதே தலைவிதியைத்தான் சந்திக்கப் போகிறாயோ என்று பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று இந்த கணத்தில் நான் உனக்கு சொல்கிறேன், அந்த சாபம் இப்போது உடைக்கப்படுகிறது. அது பலவீனப்படுத்தப்படவில்லை, மாறாக முற்றிலுமாக சிதைக்கப்படுகிறது. உன் குடும்பத்தின் மீது சத்துரு வைத்திருந்த ஒவ்வொரு சட்டப்பூர்வ உரிமையும் என் இரத்தத்தால் ரத்து செய்யப்படுகிறது. உன் முன்னோர்கள் செய்த தவறுகளால் ஏற்பட்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய ஒப்பந்தமும் இன்று செல்லாததாக்கப்படுகிறது. உன் வம்சாவழியை துன்புறுத்திக் கொண்டிருந்த இருளின் சக்திகளுக்கு இன்று நான் வெளியேற உத்தரவை வழங்குகிறேன். அந்த அதிகாரப்பூர்வ உத்தரவில் ராஜாதி ராஜாவாகிய நானே கையெழுத்திட்டுள்ளேன். உன்னை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருந்த அந்த சங்கிலிகள் இப்போது அறுந்து விழுகின்றன. அந்த சங்கிலிகள் என்னவென்று உனக்கு தெரியும். எப்போதும் கடனிலேயே வைத்திருக்கும் கடன் சங்கிலி, புதிய வாய்ப்புகளைக் கண்டு அஞ்ச வைக்கும் பயத்தின் சங்கிலி, உன்னை தகுதியற்றவன் என்று உணர வைக்கும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்த வைக்கும் அவமானத்தின் சங்கிலி என அனைத்தும் இப்போது சுக்குநூறாகின்றன. நான் உனக்கு அந்த சங்கிலிகளை திறக்க சாவியை கொடுக்கவில்லை, மாறாக ஒரு பெரிய சுத்தியலால் அவற்றை அடித்து நொறுக்குகிறேன். இனி ஒருபோதும் அந்த சங்கிலிகள் இணைக்கப்பட முடியாது. உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய பாதையில் முழுமையான சுதந்திரத்துடன் நகரத் தொடங்குகிறது. இனி நீ ஒரு அடிமையல்ல, நீ வெற்றியாளன். உன் வாழ்க்கையில் நான் கட்டவிழ்த்துவிடும் செழிப்பு என்பது இந்த உலக பொருளாதாரத்தை சார்ந்தது அல்ல. அது உன்னுடைய வேலையையோ அரசாங்கத்தையோ அல்லது மற்ற மனிதர்களையோ நம்பி இல்லை. அது என் பரலோக களஞ்சியத்திலிருந்து வருகிறது. என் களஞ்சியம் எப்போதும் குறைவில்லாதது. வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கொடுத்து போஷித்த தேவன் நான். ஒரு விதவையின் எண்ணெய் பாத்திரத்தை குறையாமல் பெருகச் செய்து அவர் கடன்களை அடைக்க உதவிய தேவன் நான். வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளித்த அதே வல்லமை இன்றும் மாறவில்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்க முடிவு செய்யும்போது இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை. நான் கட்டளையிடுகிறேன், உனக்கான வளங்கள் தானாகவே உருவாகின்றன. நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரப்போகின்றன. உனக்கு வரவேண்டிய உயர்வுகள் உன்னை தேடி வரும். சத்துரு உன் நிதி முன்னேற்றத்தை இவ்வளவு காலம் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கலாம். நீ கடினமாக உழைத்தும் சரியான முடிவுகளை எடுத்தும் ஏன் முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று நீ வருந்தியிருக்கலாம். உனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை மற்றவர்கள் தட்டிச் சென்றதை நீ பார்த்திருக்கலாம். உன்னைவிட தகுதியற்றவர்கள் முன்னேறுவதைக் கண்டு உன் இதயம் வேதனையடைந்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் அனைத்தும் இப்போது நீக்கப்படுகின்றன. இதுவரை உன்னை கவனிக்காதவர்கள் இப்போது உன்னை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கப் போகிறார்கள்.
மற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று நீ நினைத்த வாய்ப்புகள் இப்போது உனக்காக திறக்கப்படுகின்றன. உன் வருமானத்தை பெருக்கக்கூடிய புதிய யோசனைகளை நான் உன் மனதில் விதைப்பேன். உன்னால் திறக்க முடியாத கதவுகளை திறக்கக்கூடிய புதிய தொடர்புகள் உன் வாழ்க்கையில் ஏற்படும். தர்க்கரீதியாக எவராலும் விளக்க முடியாத ஒரு தெய்வீக தயவு உன் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படப் போகிறது. உன் உடலில் சத்துரு ஏற்படுத்தியிருக்கும் ஒவ்வொரு நோயையும் நான் பார்க்கிறேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் வலி, இரவில் தூக்கம் தராத வேதனை மற்றும் உன்னை அச்சுறுத்தும் நோயின் அறிகுறிகள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், நீ மேற்கொண்ட சிகிச்சைகள் மற்றும் உன்னை குணப்படுத்த மருத்துவர்கள் எடுத்த முயற்சிகள் என அனைத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் இப்போது உன்னிடம் சொல்கிறேன், நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். நான் சிலரை மட்டும் குணமாக்கி சிலரை விட்டுவிடும் தேவன் அல்ல. குணமாக்குவதே எனது சுபாவம். இப்போது இந்த நிமிடமே என் குணமாக்கும் வல்லமை உன் உடலில் பாய்கிறது. உன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் நான் மீண்டும் உருவாக்குகிறேன். மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட நிலையை நான் மாற்றப் போகிறேன். நோயின் பயத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன். உன் உடல் நான் தங்குவதற்கான ஆலயம், அதில் வியாதிக்கு இடமில்லை. உன் சரீரத்தை மட்டுமல்ல, உன் மனதையும் நான் சுகமாக்குகிறேன். கடந்த கால காயங்கள், மற்றவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள் மற்றும் உன்னை பாதித்த ஏமாற்றங்கள் உன் மனதை ஒரு சிறையைப் போல மாற்றியிருக்கலாம். எப்போதும் பதட்டமாகவும் எதிர்காலத்தை பற்றிய கவலையுடனும் நீ இருந்த நாட்களை நான் அறிவேன். அந்த மன அழுத்தமும் பாரமும் உன் ஆரோக்கியத்தை பாதித்து வந்தது. இப்போது நான் உன் மனதிற்குள் இறங்கி அங்குள்ள கசப்பான நினைவுகளை துடைக்கிறேன். சத்துரு உன் மகிழ்ச்சியை திருடவும் உன்னை எப்போதும் சோர்வாக வைத்திருக்கவும் அந்த நோய்களையும் மனக்கவலைகளையும் பயன்படுத்தினான். ஆனால் உன் தலைவிதி என்பது நோயோ அல்லது கவலையோ அல்ல. உன் தலைவிதி என்பது சுகம், பலம் மற்றும் உற்சாகம். நான் உன்னை வடிவமைத்த அதே பூரண ஆரோக்கியத்திற்கு உன் உடலையும் மனதையும் இப்போது கொண்டு வருகிறேன். ஒரு புதிய தெளிவும் நிம்மதியும் உன் சிந்தனைகளை ஆட்கொள்ளும். உன் இல்லத்தில் ஏற்பட்டிருக்கும் விரிசல்களை நான் காண்கிறேன். ஒரு காலத்தில் அன்பாக இருந்த உறவுகளில் இன்று ஏற்பட்டிருக்கும் கசப்பும் பிரிவும் உன் இதயத்தை ரணமாக்கியிருக்கிறது. பேசாத வார்த்தைகள், புரிந்து கொள்ளப்படாத உணர்வுகள் மற்றும் ஒருவருக்கொருவர் எதிராக எழுப்பப்பட்ட சுவர்கள் என உன் குடும்பம் சிதைந்து போயிருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் நான் உறவுகளை சீரமைக்கும் தேவன். உடைந்த இதயங்களை ஒன்றிணைக்கும் வல்லமை என்னிடம் உண்டு. உன் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நான் ஒரு புதிய சமாதானத்தை ஏற்படுத்துகிறேன். கசப்பான நினைவுகளுக்கு பதிலாக மன்னிப்பும் அன்பும் அங்கே மலரப்போகிறது. பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். கணவன் மனைவி இடையே மீண்டும் ஒரு புதிய பிணைப்பு உண்டாகும். உன் வீடு சச்சரவுகளின் இடமாக இல்லாமல் என் பிரசன்னம் தங்கும் அமைதியான இடமாக மாறும். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உன் குடும்பம் காணப்போகிறது. குறிப்பாக உன் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள குளிரான சூழலை நான் மாற்றப் போகிறேன். ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுவதும் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவதும் இனி அங்கே இருக்காது. மனித முயற்சியால் கொண்டு வர முடியாத ஒரு தெய்வீக அன்பை உங்கள் இருவர் இதயத்திலும் நான் ஊற்றுகிறேன். மற்றவரின் குறைகளை மட்டும் பார்த்த கண்களுக்கு இப்போது அவர்களின் நிறைகளும் என்னைப் போன்ற அன்பும் தெரிய ஆரம்பிக்கும். உன் துணையை மதிப்பதற்கும் அவர்களை கனப்படுத்துவதற்கும் ஒரு புதிய ஆர்வம் உனக்குள் எழும். அதே மாற்றம் உன் துணையிடமும் ஏற்படும். சத்துரு எதை அழிக்க வேண்டுமென்று நினைத்தானோ அதையே நான் ஒரு பெரிய சாட்சியாக மாற்றப் போகிறேன். உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தடுப்புச் சுவர்கள் இடிந்து விழுகின்றன. பனி விலகுவது போல உங்கள் உறவில் இருந்த கசப்பு விலகி மீண்டும் ஒரு புதிய வசந்தம் உங்கள் இல்லத்தில் வீசும். உன் வீட்டிற்குள் நுழைந்தாலே நீ உணரும் அந்த ஒருவித கனத்த உணர்வு இப்போது விலகுகிறது. சிறிய விஷயங்களுக்கு கூட வெடிக்கும் வாக்குவாதங்கள் குறையும். உன் வீட்டைச் சுற்றி ஒருவித அமைதியின் வேலி அமைக்கப்படுகிறது. இதுவரை உன் இல்லத்தில் குழப்பத்தையும் பிரிவினையையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த அந்த இருளின் சக்திகள் இப்போது அகற்றப்படுகின்றன. உன் வீடு சுத்திகரிக்கப்படுகிறது. அங்கே மகிழ்ச்சியின் சத்தமும் சிரிப்பும் மீண்டும் கேட்கும். கவலையோடு படுக்க சென்ற நீ இப்போது நம்பிக்கையோடு உறங்கப் போகிறாய். காலையில் எழுந்திருக்கும்போது ஒரு புதிய உற்சாகத்தை உணர்வாய். உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் என் சமாதானம் தங்கியிருக்கும். வழிப்போக்கர்கள் கூட உன் வீட்டை கடக்கும்போது அங்கே ஏதோ ஒரு தெய்வீக நிம்மதி இருப்பதை உணருவார்கள். உன் இல்லம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறும். உன் மனதின் ஆழத்தில் நீ புதைத்து வைத்திருக்கும் கனவுகளை நான் அறிவேன். சூழ்நிலைகள் சரியாக அமையாததாலும் மற்றவர்கள் கேலி செய்ததாலும் இதெல்லாம் நமக்கு நடக்காது என்று நீ கைவிட்ட கனவுகள் அவை. பொருளாதார சுதந்திரம், ஆரோக்கியமான உடல், பிறருக்கு உதவும் ஒரு உயர்ந்த நிலை அல்லது ஒரு குறிப்பிட்ட லட்சியம் என எதுவாக இருந்தாலும் அவை என்னால் உன் இதயத்தில் விதைக்கப்பட்டவை.
அந்த புதைக்கப்பட்ட கனவுகளின் மீது நான் இப்போது என் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறேன். அவை மீண்டும் உயிர் பெறப் போகின்றன. நீ கண்ட அந்த கனவுகள் வெறும் கற்பனை அல்ல, அவை உனக்காக நான் ஆயத்தம் செய்திருக்கும் எதிர்காலத்தின் ஒரு நிழலாட்டம். இப்போது உன் கனவுகளின் மீது படிந்திருக்கும் தூசியை தட்டி எழுந்து நில். அவற்றுக்கு உயிர் கொடுக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ இழந்த நேரத்தையும் வாய்ப்புகளையும் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். உன் இதயத்தில் இப்போது ஒரு புதிய துதி எழும்பி வருகிறது. சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பே, என் வாக்குறுதிகள் நிறைவேறும் முன்பே நீ என்னை ஆராதிக்கத் தொடங்குவாய். அந்த துதி என்பது சாதாரணமானதல்ல, அது சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கும் ஒரு வல்லமையான ஆயுதம். நீ இதுவரை உன் கஷ்டங்களைச் சொல்லி அழுது கொண்டிருந்தாய், ஆனால் இனி என் ஆசீர்வாதங்களைச் சொல்லி புகழப் போகிறாய். உனக்கு ஒரு புதிய பாடலை நான் தருகிறேன். உன் முகம் இனி பிரகாசமடையும், உன் கண்கள் நன்றியால் நிறையும். நீ எதை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அதைவிட மேலான ஒன்றைக் கண்டு நீ ஆச்சரியப்படுவாய். உன் நன்றியுணர்வு உனக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை திறந்துவிடும். உன் வாழ்க்கை ஒரு புகழ்ச்சியின் அடையாளமாக மாறும். மற்றவர்கள் உன்னை பார்த்து இவருக்குள் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு உன் மகிழ்ச்சி பொங்கி வழியும். உன் ஆரோக்கியத்திற்கான ஆசீர்வாதம் என்பது வெறும் மேலோட்டமானது அல்ல, அது பல அடுக்குகளை கொண்டது. மருத்துவர்கள் கூட கண்டறிய முடியாத நோயின் வேர் காரணங்களை நான் இப்போது சுகமாக்குகிறேன். உன் உடலில் வெளிப்படும் அறிகுறிகளுக்கு காரணமான உன் மனக்காயங்களை நான் ஆற்றுகிறேன். பல ஆண்டுகளாக நீ சுமந்து வந்த மன அழுத்தம், பதட்டம் மற்றும் பயம் ஆகியவற்றால் உன் உடலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நான் சரி செய்கிறேன். நீ சுமக்க வேண்டிய அவசியமில்லாத பாரங்களை சுமந்ததால் உன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திருந்தது. அதை நான் இப்போது மீண்டும் பலப்படுத்துகிறேன். உன் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் நான் படைத்த அந்த ஆதி நோக்கத்தில் செயல்படத் தொடங்கும். உனக்கு நல்ல தூக்கத்தை தருகிறேன். காலையில் எழும்போது நீ ஒரு புதிய மனிதனாக புதுப்பிக்கப்பட்ட பலத்துடன் எழுவாய். உன் கண்கள் தெளிவடையும், உன் சிந்தனை கூர்மையாகும். நான் உனக்கு செய்யப்போகும் நிதி ஆசீர்வாதம் இரு வழிகளில் இருக்கும். ஒன்று, உன் வருமானத்தை பெருக்குவேன். இரண்டாவது, தேவையற்ற செலவுகளை குறைப்பேன். உன் வருமானத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்த அந்த ஓட்டைகளை நான் அடைக்கிறேன். எதிர்பாராமல் வந்து உன் பொருளாதாரத்தை தரைமட்டமாக்கும் அந்த திடீர் செலவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன் பணத்தை வீணாக்கிக் கொண்டிருந்த மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உன் வாழ்விலிருந்து அகற்றுவேன். உன்னிடம் இருக்கும் வளங்களை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தை நான் உனக்கு தருவேன். இதுவரை நீ எங்கே பணம் போகிறது என்றே தெரியவில்லை என்று புலம்பினாய். ஆனால் இனி உன் கையில் மிச்சம் இருக்கும். நீ பிறரிடம் கடன் வாங்கும் நிலை மாறி பிறருக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு உன்னை உயர்த்துவேன். என் ஆசீர்வாதம் உன்னை பணக்காரனாக்கும், அது உனக்கு வேதனையை கூட்டாது. உன் சிந்தனைத் திறனை நான் புதுப்பிக்கிறேன். உன் ஞாபக மறதி நீங்கும், விஷயங்களை நீண்ட நேரம் கவனிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு உண்டாகும். புதிய தகவல்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் திறனையும் இதுவரை நீ காணாத தீர்வுகளை காணும் ஞானத்தையும் நான் உனக்கு வழங்குகிறேன். அதே நேரத்தில் உன் கனவுகளை துரத்துவதற்கான ஒரு புதிய தைரியத்தை உன் ஆத்துமாவிற்குள் பாய்ச்சுகிறேன். மற்றவர்கள் பார்த்து சிரிப்பார்கள் என்று பயந்த அந்த பெரிய காரியங்களை செய்ய இப்போது உனக்கு துணிவு வரும். விமர்சனங்களை புறந்தள்ளும் மனப்பக்குவத்தை தருவேன். என்னால் முடியும், ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உன் அடிமனதில் வேரூன்றும். பயந்து ஒதுங்கி நின்ற இடங்களிலெல்லாம் இப்போது நீ அதிகாரத்தோடு முன்னேறிச் செல்வாய். உன் கீழ்ப்படிதல் உன்னை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். நான் உனக்கு வழங்கும் இந்த ஆசீர்வாதம் தற்காலிகமானதல்ல. ஒரு பிரச்சனை தீர்ந்து அடுத்த பிரச்சனை வரும்போது மறைந்துவிடும் ஒரு சாதாரண ஆறுதல் அல்ல இது. இது உன் வாழ்வின் திசையையே மாற்றக்கூடிய ஒரு நிரந்தரமான திருப்புமுனை. இந்த ஆசீர்வாதம் உன்னோடு முடிந்து போகாது. இது உன் பிள்ளைகளையும் உன் பேரப்பிள்ளைகளையும் சென்றடையும். உன் குடும்பத்தில் இனி ஆசீர்வாதம், ஆரோக்கியம், அமைதி என்பது ஒரு புதிய இயல்பாக மாறும். பழைய சாபங்களின் தடையுமே இல்லாதபடி ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பாரம்பரியத்தை நான் உனக்கு உருவாக்குகிறேன். பல ஆண்டுகளுக்குப் பிறகு உன் கதையைச் சொல்லும்போது, இந்த ஒரு மனிதரால்தான் எங்கள் குடும்பத்தின் தலைவிதியே மாறியது என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கை ஒரு மாற்றத்தின் புள்ளியாக அமையும். என் வல்லமை உன்னில் வெளிப்படுவதை இந்த உலகம் காணப்போகிறது. இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை ஒரு ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் இப்போதே நிகழத் தொடங்கிவிட்டன என்று நம்பு. இந்த வார்த்தைகள் தேவைப்படும் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீயும் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக மாறுவாய். இந்த தெய்வீக செய்திகளை தொடர்ந்து கேட்க இணைந்திரு. நான் உன்னோடு இன்னும் அதிகமாக பேச விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் ஏற்படப் போகும் அற்புதங்களை நீ காண தயாராக இரு. போராட்டங்களுக்கு நடுவில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளியாக நீ இரு. நான் உன்னை நேசிக்கிறேன்,
நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான விடுதலை, சுகம் மற்றும் ஆசீர்வாதம் இதோ உன் வாசலில் வந்துவிட்டது. நம்பிக்கையை விடாதே, தொடர்ந்து ஜெபி. நான் உண்மையுள்ளவர். நான் உன் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்வில்